துளாராசி பெண்கள் உங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு அழகு, எந்த அளவுக்கு புத்திசாலி, எந்த அளவுக்கு எதார்த்தமோ, அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடமன்ட்டா ஆர்க்யூ பண்ணுவீங்க. கோவம் ஒண்ணு வந்துடுச்சு அப்படின்னா போதும், "ஏன்டாப்பா இந்த பிள்ளைகிட்ட வாய குடுத்தோம்" அப்படின்னு அவங்களே நொந்துக்கிற மாரி பயங்கர ஆர்க்யூமென்டல் நேச்சர் அப்படின்றது இன்பில்ட்டாவே உண்டு. ஆனா கோவம் வரணும். மேக்ஸிமம் எங்களுக்கு கோவம் வராது. வந்துச்சுன்னா நாங்க வேற மாதிரி அப்படின்ற மாரி தான் துளாராசி பெண்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா துளாராசி காலபுருஷனுக்கு 7ஆம் பாவம். வாழ்க்கை வாழ்வதற்கே திருமணம் பண்ணிக்கிறோம். அட என்னப்பா தெரியாத ஒருத்தவன எப்படி திருமணம் பண்ணிக்க முடியும்? அவருக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு கருப்பு பிடிக்குமா? வெள்ளை பிடிக்குமா? சிவப்பு பிடிக்குமான்னு தெரியாது. அவருக்கு இனிப்பு பிடிக்குமா? காரம் பிடிக்குமான்னு தெரியாது. அவர் எப்படிப்பட்ட பெர்சனாலிட்டி எதுவுமே தெரியாம பழகவே பழகாம ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களா? கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா லவ் பண்ணி தான்யா கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மெஜாரிட்டி ஆஃப் த துலா ராசி பெண்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப இந்த துலா ராசி பெண்களோட நேச்சுரலான டெண்டன்சி எப்படி அப்படின்னா ரொம்ப நீட்டா இருப்பாங்க, டீசென்ட்டா இருப்பாங்க, அட்ராக்டிவா இருப்பாங்க, ரொமான்டிக்கா இருப்பாங்க. ஏன்னா ராசி அதிபன் சுக்கிரன் இல்லைங்களா? ஸோ இந்த எல்லா விஷயங்களும் இருந்தாலும் சனி உச்சமடையக்கூடிய வீடு அப்படின்றதுனால அடமண்ட் ஆர்குமெண்ட் நல்ல வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய திறமை, வெட்டு 1 துண்டு 10 இதுதான் துலாம். பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை எக்ஸாக்டா யாருக்கு பொருந்தோ அப்படின்னா உங்களுக்கு தான் பொருந்தும். சரி, இந்த துலா ராசி பெண்கள் உங்கள வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி ஓரியன்டட் நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, முதல் விஷயம் நான் லவ் பண்ணி தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கோயேன், "என் பிள்ளை பையன் ரொம்ப படிச்சிருக்கான், நல்ல வசதியா இருக்கான், பார்க்கறதுக்கு அழகா இருக்கான். அவன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இத விட உனக்கு என்ன வேணும்? உனக்கு புடிச்சிருக்கா? உனக்கு பையன ரொம்ப புடிச்சிருக்கா? நீ கல்யாணம் பண்ணிக்கோ." அப்படின்னு சில பிள்ளைங்க பேசும் பார்த்தீங்களா? இதெல்லாம் பெரும்பாலும் துலாம் அப்படின்லாம். "உனக்கு புடிச்சிருக்குன்னா நீ பண்ணிக்கோ. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. அப்பா கிட்ட கேளு. அப்பா ஒத்துக்கினாலும் பண்ணிக்கோ, ஒத்துக்காட்டியும் பண்ணிக்கோ." அப்படின்னு ரொம்ப கூலா பேசுவாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் துலாம் அப்படின்லாம். பொதுவா காலபுருஷனுக்கு 7ஆம் பாவம் அப்படின்றதுனால, இந்த துலா ராசியில பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில பிரிவினைகள் அப்படின்றதற்கா இல்ல. இப்ப ஒரு துலா ராசி பொண்ணு வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க அப்படின்னா, ஃபேமிலி ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. மாமனார், மாமியார நல்லா பார்த்துக்குவாங்க. குழந்தைங்கள நல்லா பார்த்துக்குவாங்க. குழந்தைங்கள ரொம்ப கம்ஃபர்ட்டா வைப்பாங்க. ஒரு ஃபங்ஷன் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளை சாதாரணமா ட்ரெஸ் போட்டா எனக்கு பிடிக்கல. அந்த ஃபங்ஷன்லயே என் பிள்ளையனோட ட்ரெஸ் தான் சூப்பரா இருக்கணும். நல்ல ஒரு பிளசன்ட்டான ஒரு கோட் சூட். அதுவும் நல்ல காஸ்ட்லியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட எங்களுக்கு வசதி கம்மிங்க. அப்ப காஸ்ட் கம்மியா இருந்தாலும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் துலாம்க்கு. துலாம் என்ன பண்ணுவாங்க? கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எல்லா ஆஸ்பெக்ட்லயும். நான் மட்டும் கம்ஃபர்ட்டா இருந்தா போதாது. என் குழந்தையும் நான் கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும். என் குடும்பத்தையும் நான் கம்ஃபர்ட்டா வைக்கணும். இன்பில்ட்டாவே எனக்கு நெறைய ஒரு நேச்சர் இருக்கு. அதாவது அழகு சார்ந்த விஷயங்கள்ல நான் சூப்பரா பண்ணுவேன். கிரியேட்டிவிட்டி நான் சூப்பரா பண்ணுவேன். பியூட்டி பார்லர் வச்சு இருக்கிறது, ஃபேஷன் டெக்னாலஜி பண்றது, அதே மாரி ஃபேஷன் ஷோஸ் நடத்துறது, இயல் இசை நாடகத் துறையில சாதிக்கிறது, பெரிய ஜுவல்லரி ஷாப் வச்சு நடத்துறது, இந்த மாரி பேஷன் ஜுவல்லரி வச்சு நடத்துறது, பெண்கள் சார்ந்த தொழில் செய்யறது, வெளிநாட்டுல போய் வேலை செய்யுது. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான தொழில் இது எல்லாமே துலாம்க்கு பொருந்தும். இந்த மாரி பெரும்பாலான தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, துலா ராசி பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ, அப்ப இவங்க சம்பாதிக்க மட்டும் தானா? குடும்பத்த பெருசா நடத்த மாட்டாங்களா? யார் சொன்னா அப்படி? எந்த அளவுக்கு சம்பாத்தியத்துக்கு முன்னுரிமை குடுக்குறாங்களோ, அந்த அளவுக்கு பிரையாரிட்டி அப்படின்றது ஃபேமிலிக்கும் குடுப்பாங்க. என் குழந்தைய நான் ரொம்ப கம்ஃபர்ட்டா வைக்கணும். என் குழந்தைய ஃபாரின்ல அனுப்பிச்சு படிக்க வைக்கணும். எனக்கு வசதி சாதாரண வசதி தான். நான் ரொம்ப வந்து பாருங்க மிடில் கிளாஸ் தான். லோயர் மிடில் கிளாஸா இருந்தாலும், புது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஏழையா பொறக்கிறது நம்மளோட தப்பு இல்ல. ஏழையா சாவறது தான் நம்ம தப்பு. இந்த மாரி மைண்ட் செட் துலாம்க்கும் உண்டு, ரிஷபத்துக்கும் உண்டுன்லாம். ஆக வாழ்க்கையில சாதிக்கணும், நான் வந்து என்னோட டெஸ்டினிய அடையணும்னு ஓடுவாங்க, ஓடிட்டே இருப்பாங்க அப்படின்லாம். நான் ஓயவே மாட்டேன். பொதுவா ஒரு வாசகம் இருக்கும் பார்த்தீங்களா? நான் சேரும் தூரம் அடையும் வரைக்கும் என் கால்கள் ஓய்வெடுக்காது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குட்டி முயல் ஃபோட்டோ போட்டு இந்த மாரி வாசகங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அதே மாரி தான் துலாம். என்னோட டெஸ்டினி அடையிற வரைக்கும் எனக்கு நான் பெருசா தூங்க மாட்டேன், நல்லா சாப்பிட மாட்டேன், நான் பெருசா வந்து எதையுமே யோசிக்க மாட்டேன். எனக்கு என்னோட எண்ணங்கள் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கணும். பொதுவா இந்த மகாபாரதத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது அர்ஜுனன் வந்து பாருங்க, சாதத்துல எப்பயுமே கொஞ்சோண்டு மண்ணு போட்டு சாப்பிடுவாராம். எப்ப பாஞ்சாலியினோட துயில் உறிஞ்ச பின்னாடி, இதுக்கான பழி நான் வாங்கின பின்னாடி தான் நான் வந்து மண் இல்லாத சாப்பாடு சாப்பிடுவேன். ஏன்னா பாஞ்சாலி மேல, திரௌபதி மேல அதீத காதல் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் மேல அதீத காதல் திரௌபதிக்கு.
ஆக இந்த மாதிரி ஒரு மனதுல ஒரு சபதம் எடுத்துப்பாங்க. அந்த சபதத்தை சாதிக்கிற வரைக்கும் அவங்க மனசு ஓயாது. தூங்கும்போது, நிக்கும்போது, நடக்கும்போது யாராவது அவங்கள அசிங்கப்படுத்திட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா, அவங்க முன்னாடி நான் பெரிய ஆளா ஆயிட்ட பின்னாடி தான் என் மனசு ஓயும். இப்படின்ற மைண்ட் செட் சிம்மத்துக்கும் உண்டு, துலாமுக்கும் உண்டு, விருச்சிகத்துக்கும் உண்டு. இந்த மாதிரி சொல்லிடலாம். மேஷத்துக்கும் உண்டு, துலாமுக்கு இது உண்டு. ஆக அதுக்காக நான் வந்து எப்ப பாரு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருப்பேனா, என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தேன்னா அது ஒரு சைடு இருக்கும். ஒரு சைடு நான் என்ஜாய் பண்ணும். வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ற மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி பெண்களுக்கும் ஆப்வியஸ்லி உண்டு அப்படின்லாம். ஸோ பல துறையில சாதிக்கிறவங்க துளாராசி பெண்கள் அப்படின்லாம். அதே மாதிரி வேற துலாம் கிட்ட என்ன நல்ல குணம் சொல்லிட்டீங்க, பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவாங்க அப்படின்னு. அதுவும் நல்ல குணம் தான். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா நெருப்பு மாதிரி இருக்கணும். நெருப்புடா நெருங்குடா அப்படின்வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் பெண்கள் இருக்கணும். அதெல்லாம் துலாம் கரெக்ட் தான். என்ன அதிகப்படியான ஈகைத்தன்மை அப்படின்றது உண்டு. யாராவது நம்ம இப்ப ஜூஸ் குடிச்சிட்டு இருப்போம், யாராவது வந்து இப்படின்னு கேட்பாங்க, யாச்சகம் கேட்பாங்க பாத்தீங்களா. அப்ப ஒரு சில ராசி என்ன பண்ணும், 5 ரூபாய் போடும், ஒரு சில ராசி 10 ரூபாய் போடும், ஒரு சில ராசி பார்த்துட்டு கம்முனே இருக்கும். ஆனா துலாம் மட்டும் அப்படி கிடையாதுங்க. அவங்க இப்ப வந்து இந்த டிராகன் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறாங்க, கிவி ஜூஸ் குடிக்கிறாங்கன்னு என்ன ஜூஸ் அவங்க குடிக்கிறாங்க, அதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு மனசு அப்படின்றது உண்டு. ஈகைத்தன்மை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு. புரியுதுங்களா. யாச்சகம் வாங்குறாங்க அப்படின் போது காசு கேட்பாங்க. சில பெண்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல போயிட்டு ஒரு மசால் தோசை இல்ல ஒரு தோசை இல்ல 4 இட்லி புதுசா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, புதுசா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் துலாமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாவே இன்பில்ட்டாவே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் உச்சமடைகிறதுனால. சாதிக்க பிறந்தவங்க, சந்தோஷத்தை அனுபவிக்க பிறந்தவங்க, அதே மாதிரி மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கும் பிறந்தவங்க ஒரு ராசி எது அப்படின்னா துலாம். தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே ஜாஸ்தி உண்டு துலாம்க்கு. சரி, இப்படிப்பட்ட துளாராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப மனசஞ்சலங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மனசஞ்சலம் வராத ராசியே கிடையாது. இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மட்டன் தட்டிட்டாங்களே, என்ன எதுக்கும் லாக்கி பட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அந்த மாதிரிலாம் வந்து அவங்களோட ஈகோ ஹர்ட் பண்ணா அவங்களுக்கு வந்து சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பிறப்புறுப்பு சார்ந்த நோய்கள், பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சுய ஜாதகத்துல சுக்கிரனை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, இப்ப இவங்களுக்கு வந்திருக்க வரக்கூடிய பிரச்சனை பொதுவா துலாம் என்ன பிரச்சனை வருதுனாலும், இது வரைக்கும் எந்த பிரச்சனை வரல, பிரச்சனை வரப்போகுது அப்படின்னாலும் என்ன கடவுளை நம்ம வழிபாடு பண்றதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்துருவோம் அப்படின்னா உங்களோட ராசியாதிபதி சுக்கிரன் தாமா. அப்ப நீங்க எப்பயுமே மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணும். மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்றதுக்கு எத்தனையோ மந்திர ஜபங்கள் இருக்கு, எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு. கரெக்ட் தான். ரொம்ப உன்னதமானது என்ன அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாலட்சுமி அஷ்டகம் எப்ப பாராயணம் பண்ணப்பட்டது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். மந்தார மலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பார்க்கடல் கடையப்பட்டது. அந்த பார்க்கடல் பல யுகங்களா கடைஞ்சிட்டு இருக்காங்க. கடைய 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 என்ன ஆகுது அப்படின்னா உடம்பு முடியாம போகுது. தேவர்களும் அசுரர்களை போல காட்சி கொடுத்தாங்களாம். காட்சி கொடுத்து ரொம்ப டயர்டாகி படுத்து இருக்காங்க அப்படின்னும் போது படுத்து கிடந்தாங்க. அப்ப இந்த நடுவுல வாசுகி விஷத்தை கக்கனா அதை ஈசா இருந்தனா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். அப்ப ஒரு தேவி புறப்பட்டாலாம். தேவியினோட கடைக்கண் பார்வை பட்ட உடனே அசுரர்களும் தேவர்களை போல பொன்னிறமானாங்களாம். அப்ப தேவேந்திரன் அந்த தேவியினோட கடைக்கண் பார்வை பட்ட உடனே பாடினதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அஷ்டகம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு ஆரம்பிக்கும். அதை பாராயணம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா மேன்மையை நோக்கி இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லம்மா. வாழ்த்துக்கள்.